அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழக பணி நியமனங்கள் எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அந்த பணி நியமனம் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்றைய முன்தினமே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். 12ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த அப்டேட் பணி நியமனம் சம்மந்தப்பட்ட அப்டேட்டாக இருக்கலாம். இந்த டிஎன்எஸ்டிசி டிசிசி மெத்தட் படி எடுக்கக்கூடிய இந்த பணி நியமனத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும், எப்போ போஸ்டிங் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதற்கான அப்டேட் மேபி டிசம்பர் 12ஆம் தேதி வழங்கலாம். ஸோ 12ஆம் தேதி கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட செய்தி இதுவரை இன்னும் வெளியாகலை. ஸோ அது சம்மந்தப்பட்ட செய்தி தேடும்போது தான் இப்படி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். இளைஞர்களே ரெடியாக போக்குவரத்து துறையில் 3000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் போக்குவரத்து துறையில் விரைவில் 3000 பேர் வேலை வழங்கப்படும் என போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரோடு அறிவித்திருக்காரு. பள்ளி கல்லூரிகளுக்கு தேவையான கூடுதல் பேருந்துகள் எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் வேணும்னாக்க அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் கீழே தமிழ் புதுமை நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போக்குவரத்துறை சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சென்னையில் 85 சிறப்பு பேருந்துகள் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்களாம். அதேமாதிரி ஸ்மார்ட் மீட்டர்கள் பொறுத்தும் இது இபி பில் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக காலியாக இருக்கக்கூடிய போக்குவரத்துறையில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் விரைவில் 3000 பேரை நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அகைன் ஒரு சஸ்பென்ஸான இந்த எப்போ பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு எதுவுமே சொல்லாமல் இந்த அப்டேட்டை சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைனல் ரிசல்ட்னு சொல்கிறத விட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான லிஸ்ட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் தயாரிக்கப்பட்டு விட்டது. இவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கணும், இந்தந்த மாவட்டத்தில் இவங்கெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் தயாராகிடுச்சு. எப்போ வெளியிடுவாங்க, எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியுமாக இருக்குது. அதற்கான பதில் எல்லாருமே அதிகாரிகிட்ட கேட்கும்போதும் எல்லாம் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா விரைவில் வந்துடும் அப்படின்ற விஷயத்தையும், ரெண்டாவது சில முக்கியமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, சில முக்கியமான டேட்ஸில் வெளியிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயம் தான் நமக்கு மீண்டும் மீண்டும் செய்தியாக ஒலிக்கிறதே தவிர கேட்கக்கூடிய தகவல்கள் அதுதான் இருக்குது. இந்த டிசம்பர் 15 இல்லைனா 12ஆம் தேதி டிஎம்கே கவர்மெண்ட் முக்கியமான சில நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிகளுக்கு அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்ட அப்டேட் வெளியாகலாம், அப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பர்டிகுலராக எல்லாருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறத விட இதில் செலக்டான நபர்களில் ஒரு 15 பேர் 20 பேரை கூப்பிட்டு அங்கே அப்பாயின்மெண்ட்ஸை கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துடும், வீடு தேடி வந்துடும். இந்த மாதிரியான விஷயத்த தொடர்ந்து கேட்க முடியுது. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் கிடைக்கல. சொல்லக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி நடக்கலாம், டிசம்பர் 15 கொடுக்கலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயந்தான் சொல்கிறாங்க. டிசம்பர் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நடந்துரும்ன்ற விஷயந்தான் சொல்கிறாங்க. இன்னும் இன்றைக்கான அப்டேட் கிடைக்கல. இது இந்த 3000 பேருக்கு போட போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பணி நியமனம் வழங்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறாரு அமைச்சர். விரைவில் வழங்கப்படும்ன்றது காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறது மாதிரியே இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ராசஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றதான் விஷயம். ஸோ இதுக்காக தான் நாமளும் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. மேலும் புதிய அப்டேட் மட்டும் மேபி இந்த மந்த் எண்டு அப்படின்னு அந்தளவுக்கு போக வேணாம். இன்னும் டேட்டு கிளியராக கிடைக்கல. இந்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும். டேட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்றைக்கி இல்லைன்னா நாளை 15ஆம் தேதி கொடுக்க சான்சஸ், 15ஆம் தேதியும் பாசிபிள் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் கிளாரிட்டியான டீட்டெயில் எல்லாம் சொல்லக்கூடிய தகவலை தான் நம்மளை வீடியோவில் சொல்கிறோம். நிறைய கமெண்ட்லேயும் கேட்குறீங்க, இந்த டேட் சொன்னீங்களே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லக்கூடிய தகவலை சொல்கிறோம். நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்குறதுனால எப்போ வரும்னு கேட்குறதுனால இது சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும் ப்ளஸ் இன்னும் கூடுதல் சில தகவல்களும் வருன்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னும் இது சம்மந்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அதிகாரப்பூர்வமாகவோ அரசு தரப்பிலிருந்தோ இன்னும் வெளியாகலை. ஈவினிங்குள்ளே கிடச்சிரும்னு நினைக்கிறேன். மேபி கிடச்சா அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை சொல்கிறேன். நன்றி.